வெல்கம் டு அபி என்டர்டைன்மெண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி ஒரு லென்த்தியான வீடியோ பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட வேலைகள் வந்து எப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம காலையில் எந்திரிச்சோடனே வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு மாடு கட்டி வச்சுருப்போம். மாடோட முகத்தில் முழிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 2 வேட்டையனை வந்து அவுத்து விட்டுருந்தோன்னா அவனுங்களும் வீட்டுக்கு முன்னாடி தான் இருப்பானுங்க. கோழி அது இதுன்னு சொல்லிட்டு கிராமத்து லைஃப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளோட வீடு இருக்கும். ஒரே ஒரு மாடு தான் பால் கறவை. அதனால் மாடெல்லாம் பால் கறந்து முடிச்சாச்சு. நீ காட்டுக்குள்ளே போய் மாடை கட்டிட்டு வரணும். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துரு. காலையில் நேரமாக பண்ணைக்கு போயிடலாம், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் மீன் வறுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணைக்கு வந்து கிளம்பியாச்சு. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு பாலை ஊற்றிட்டு அப்படியே வந்து நாங்கள் பண்ணைக்கு கிளம்பிட்டோம். நேற்று எடுத்த வீடியோ இது. கொஞ்சம் சப்பாத்தி களி பழம் பறிக்க போனுங்க. வண்டி வேணும் அப்படின்னு சொன்னனால தான் நானும் கூட சேர்ந்து போனேன். சரி கொஞ்சம் வேலை இருக்குது, செஞ்சு விட்டு போயிடு அப்படி அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு கிளம்பி போயிட்டேன். பசங்க வந்து டெய்லியும் போகிறனால அவங்களுக்கான வேலை என்னன்னு சொல்லிட்டு தெரியும். காலையில் தம்பி போனாவே டேங்க்கில் வந்து தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவான். பாப்பா வந்து ஏதாவது கோழி வந்து மால்டாலிட்டி ஆகிருக்கா, அதாவது செத்துருக்கா, இல்லை ஏதாவது வந்து தண்ணி வடிதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது மேடமோட வேலை. ஏன்னா இப்போ லீவ் விட்டனால ரெகுலராக அவங்க அந்த வேலையை செய்கிறனால அவங்களுக்கு தெரியுது. அப்பப்போ பண்ணைக்கு வரும்போது ஒரு சின்ன டீ கடை, அங்கே வந்து வடை பஜ்ஜி போண்டாலாம் சூப்பராக இருக்கும். அதனால் எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று வர மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். அதில் செமையாக இருக்கும். என் பையன் வந்தோடனே அதை சாப்பிட்றதுல தான் மெயினாக இருப்பான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கோழி பண்ணையில் வந்து அந்த வாழை மரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா பெருசாக வளர்ந்துருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் தண்ணி தொட்டிலையும் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டாங்க. அதுவும் பார்த்ததுக்கு முக்கால்வாசி நிறைஞ்சிருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு சரி நான் கிளம்பட்டான்னு கேட்டதுக்கு எங்கே கிளம்புற, வேலை இருக்குது, கொஞ்சம் செஞ்சு விட்டு போமா, என்னம்மா வந்தோடனே கிளம்புற அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு என்னென்னு பார்த்தா மஞ்சி கிளறணும் அப்படின்ட்டாங்க. மஞ்சி கிளறினே ஒரு இடத்துல போய் பார்த்தா தண்ணி கொட்டி ஃபுல்லாமே மஞ்சி ஈரமாக இருந்துச்சு. அதையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வர மஞ்சி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பயங்கர பசி. நான் கிளம்பவான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு போகணும், மாடு வேற வெயிலில் கட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் பசங்க சொன்னாங்க, அம்மா எல்லாருமே வந்து ஒரே வாழையில சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னதுக்கு என் சைஸில் என் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வாழையிலையே கட் பண்ணி கழுவி குளிப்பாட்டி தூக்கிட்டு போயிட்டோம். அல்வா, மீன் குழம்பு, ஸ்நாக்ஸு, சாப்பாடு, மதியம் வந்து தயிர், அப்புறம் மாங்காய் ஏதோ பிச்சு போட்டு கொண்டு வந்திருக்கானுங்க. பண்ணைக்கு வந்தாலே இப்படி தான், அப்பப்போ வாழை இலையில் தான் சாப்பிடுவோம். அது டைம் கிடைக்கும்போது தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குருவிகளோட சவுண்டு, அதோடு வந்து ஃபேமிலியாக உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது தான் பாப்பா இருந்துட்டு தம்பி வந்து அவங்க அப்பா கூட இருந்தால் பாப்பா மட்டும் கூட்டிகிட்டு வந்தேன். ஆற்றுக்கு போகலாமா, ஆறை போய் பார்த்துட்டு வரலாம், தண்ணி வற்றி இருக்கனால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டா. அப்படி வரும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு காய் இருந்துச்சு. அது என்ன காயினே தெரியல. போன டைம் பார்த்தேன், அது கையில் முள் குத்துனனால தூக்கி போட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த காயை உடச்சி பார்த்தோம், ஏதோ பருப்பு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆற்றை சுற்றி பார்க்கும்போது நீர்முள்ளி, அதுக்கப்புறம் வந்து பொடுதலை, நீர் பிரமி இதெல்லாம் இருந்துச்சு. என் பொண்ணுக்கு வந்து துடப்பம் மாதிரி செய்கிறதுக்கு ஏதோ நாணல் புல் வேணுமாமா, அதைத்தான் மேடம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மீன் பிடிக்கணும்னு சொன்னால், குட்டி அதெல்லாம் வேண்டாடா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மூலிகை செடிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இனி வெயில் காலங்கள் நல்லா வெயில் அடிக்கும்போது இது எல்லாமே காஞ்சு போயிடும். அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நீர் பிரமி மட்டும் பறிச்சுட்டு வந்தேன். மாடு பார்த்தா மேவு எதுவுமே இல்லாமல் அது பாட்டுக்கு வெயிலில் நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே பாவம் ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து மாடை பிடிச்சிட்டு வந்துட்டேன். சரி தண்ணி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுக்கு வரக்க 12:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் மாடை கொண்டு வந்து தண்ணியை கட்டிட்டு அப்புறம் கொண்டு போய் தென்னை மரத்துக்கிட்ட கட்டிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டோம். ஒரு மணி நேரம் அம்மாவும் பிள்ளையும் படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா வண்டி சவுண்டு. என்னென்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி சோற்று கற்றாழை, நாட்டு சக்கரை போட்டு ஒரு கஷாயம் மாதிரி ஏதாவது காய்ச்சி குடி, அப்படி கோழிகளுக்கு வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, குளிர்ச்சி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை காய்ச்சி கொடுத்துட்டு சரி அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பால், முட்டை, சக்கரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நல்லா. இதுக்குள்ளே வந்து ப்ரெட்டை தொட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா அது ஒரு ஸ்வீட் நல்லாயிருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி சாப்பிடுவோம். ப்ரெட்டு வீட்டில் இருந்தாவே திக்கான பாலாக இருக்கணும். அதில் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் முட்டை, ஒரு 3 முட்டை தான் உடச்சி போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி கொஞ்சம் எண்ணெய் விட்டு எடுத்தால் செமையான ஒரு ஸ்நாக்ஸு. அது எனக்கு கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் எங்களுக்கு, அதுக்கப்புறம் அப்பா பையனுக்கு கொஞ்சம் வச்சு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிட்டோம்.
எனக்கு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சமைச்சு கொடுக்குறதும் சரி, சமைச்சு நம்மளா சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏதாவது ஒன்று செஞ்சுட்ருப்பேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்காலாம் தெரியாது. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அனுப்பிட்டு பார்த்தா சிங்கு ஃபுல்லாக பாத்திரம். அது ஃபுல்லாமே கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடு அன்னாங்கல் போடுறதுக்கு கிளம்பிட்டேன். மாடு அன்னாங்கல் போட்டுவிட்டா கொஞ்சம் மேயும். ஏன்னா காட்டில் வந்து மேவில்ல, ஃபுல்லாமே வந்து காஞ்சு போயிடுச்சு வெயிலுக்கு. அதனால் அப்பப்போ வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போனால் மட்டும் காட்டுக்குள்ளே கட்டுவேன். மற்ற நேரம் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அன்னாங்கல் போட்டு மேய்ச்சிட்டே வந்து காட்டுக்குள்ளே ஏதாவது வேலைகள் இருந்தால் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் சரி போய் பார்க்கலாம், ஏதாவது நம்மளோட செடிகள் பூ வச்சுருக்குதா காய் வச்சுருக்கான்னு போய் பார்த்தா கத்திரிக்காயிலலாம் எதுவுமே இல்லை. லைட்டாக பூ வச்சுருந்துச்சு. ஃபுல்லாமே களை செடிகள் வந்து வளர்ந்து கிடந்துச்சு. சரி அப்படியே வந்து கையிலே பிடுங்கி விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கங்கே வந்து வீட்டை சுற்றியும் செடி வச்சுருக்குறாங்களா, அதனால் டெய்லி க்ளீன் பண்ணுற வேலையாக தான் ஓடிட்டுருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு செடிக்கு வந்து வட்டம் கட்டாமல் இருந்தேன், அதையும் வட்டம் கட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு செடிக்கும் வந்து தண்ணி விடாமல் இருந்துச்சு. அந்த செடிக்கு ஃபுல்லாமே தண்ணி விட்டுருந்தேன். எப்பயுமே சாயங்கால நேரம் தான் தண்ணி விடுவேன். அது வந்து 2, 3 வேலையாக செஞ்சுப்பேன். இப்போ மாடு அன்னாங்கல் போடுறோம்னா அது கூடயே சேர்த்து வேறு ஏதாவது வேலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்வேன். மாடையும் பார்த்துக்கிட்டு, வீடையும் பார்த்துக்கிட்டு, காட்டையும் பார்த்துக்கிறது. அப்புறம் பார்த்தா நம்மளோட லெமன் கிராஸு, வெட்டி வேரு எல்லாமே வந்து புதர் மண்டி போய் கிடந்துச்சு. சரி அதுக்கும் வந்து ஃபுல்லாக வட்டம் கட்டி விட்டு களை எடுத்து சரி தண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வட்டம் கட்டி விட்டு தண்ணி விட்டோடனே இருட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் மாடும் வந்துருச்சு. மாடை பிடிச்சி தண்ணி கட்டி அப்புறமா பால் கறந்துட்டேன். பால் வந்து ஒரு 4 லிட்டர் போல் வந்துச்சு. சொசைட்டிக்கெலாம் இப்போ ஈவினிங் டைம் ஊற்றுறதில்ல. நாங்கள் வச்சுக்கிறது காலையில் கறக்கிறது மட்டும் நாங்கள் சொசைட்டிக்கு ஊற்றுக்கிறது. எச்சா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற்றுவோம். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் ஒரு குளியலையும் போட்டு வந்து பக்தி பரவசமாக பட்டையும் போட்டாச்சு. பக்தியோட பக்தியாக அப்படியே ஒரு முட்டை தோசை, அப்புறமா வந்து பூண்டு தோசை இதெல்லாம் போட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வந்து தக்காளி சட்னி வைக்கலாமான்னு நினச்சேன். வேலை செஞ்சதில் செம்ம டயர்டு. அதனால் அந்த பூண்டில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி மாதிரி ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ணுவேன். அதை பண்ணி அதையும் தோசையிலே போட்டு பெரட்டியாச்சு. அப்புறம் ஆளுக்கு ஒரு முட்டை தோசை, அதுக்கப்புறம் கடலை சட்னி இதெல்லாம் வச்சு ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு நைட்டு எப்பயுமே வந்து நாங்கள் ஒரு டம்ளர் பால் குடிப்போம். அதுவும் வந்து மாடு இருக்கனால திக்கான பால், தண்ணி எல்லாம் சேர்க்கவே மாட்டோம். நல்லா திக்கான பாலாக வந்து எல்லோரும் குடிச்சிக்கிறது. பசங்க தம்பி பாப்பா வந்து 2 பேருமே வந்து தூங்கிட்டாங்க நேரமாகவே. அப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் பால் எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஆற்றுன்னு ஆற்றி ஒரு டம்ளரை கப்புன்னு குடிச்சாச்சு. அப்புறம் தயிருக்கும் பெரையும் ஊற்றியாச்சு. இப்படி தான் என்னோடய டெய்லி வேலைகள் வந்து இப்படி தான் ஓடிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டே தான் இருப்போம். ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அம்மா வந்தாங்கன்னா மட்டும் அப்பப்போ வந்து எனக்கு இந்த மாடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை சாப்பாடு வேலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஆனாலும் ரொம்ப நாள் வந்து வீட்லேயே இருக்க மாட்டாங்க. எப்படியோ எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு நான் தூங்க போகிறேன். குட் நைட்.